இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிங் மெத்தடு பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை வந்து மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் வந்து 4 ஃபோல்டாக வந்து போட்டுக்கோங்க. மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் டைப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். கையோடைய சுற்றளவு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கையோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. நம்ம இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து நான் சொல்லித்தரேன். இது நல்லா தெளிவாக அழகாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ கையோடைய சுற்றளவும் கையோடைய நீட்டும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம மார்க் பண்ணும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையோடைய நம்ம ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம எப்பவுமே தையலுக்கு வந்து ஒரு இன்ச்சு போல் விடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் தையலுக்கு தாராளமாக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு இன்ச்சு போல் தையலுக்கு வந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்மளால் கை வந்து அவ்வளோ அழகாக வளைவாக கட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி அதுக்கேற்றாற் போல் அந்த வளைவுக்கு ஏற்றாற் போல் சின்ன டாட் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அழகாக மார்க் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக அழகாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதை மாதிரி அழகாக வந்து மார்க் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு வெளியே தான் வெட்டணும். மார்க்குக்குள்ளே வெட்டக்கூடாது. மார்க்குக்கு வெளியே தான் இதை மாதிரி நீங்கள் அழகாக வெட்டணும். இதை மாதிரி வளைவு வர இடத்தெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே கையை வந்து விட்டுடக்கூடாது. அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க் போட்ட இடத்தெல்லாமே ஒரு குட்டி நாட்ச் மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அதோடைய சென்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன நாட்ச் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோடைய உள்குழி நம்ம வந்து வெட்ட போகிறோம். எப்பவுமே உள்குழி வந்து ஒரு சைடாக தான் நம்ம வெட்டுவோம். அந்த வெட்டுற சைடு வந்து நமக்கு எப்பவுமே ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு பக்கம் தான் வரணும். அந்த உள்குழி வெட்டுறோம் இல்லைங்களா, அது எப்பவுமே ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு சைடு தான் வரணும். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஆம்கோலாண்ட, அங்கே வந்து ஒரு இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு அளவு எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் இன்ச்சு டேப் வச்சு நல்லா சரிசமமாக எடுத்து இதை மாதிரி டேப்பு மாட்டிச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/4 இன்ச்சு போல் நம்ம வந்து ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். நம்ம அந்த 1 இன்ச்சு ஆம்கோலாண்ட வந்து மார்க் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு இதை மாதிரி வளைவு கொடுத்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும். இதான் உள்குழி வெட்டுறது. இதை மாதிரி நம்ம வெட்டி தைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆம்கோலாண்ட ஃபினிஷிங்கும் சரி ஃபிட்டிங்கும் சரி சூப்பராக வரும். இப்போ வந்து அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கணும். நமக்கு வந்து இது ஃப்ரண்ட்டு சைடு வரணும் அப்படின்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக அங்கே ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இது நான் உங்களுக்கு தைக்கும் போது நல்லா தெளிவாக உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. இப்போ வந்து ப்ளவுஸோடைய நீல பகுதி எடுத்து இதை மாதிரி 2 ஃபோல்டாக மடித்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் டைப் ஆப்போசைடும் இருக்கணும். இப்போ வந்து கீழே நம்ம பேக் சைடு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு போல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சிடணும். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸு நல்லா அழகாக இதை மாதிரி நீட்டாக மடித்து 2ஆக மடித்து இதை மாதிரி வச்சுக்கோங்க. அதோடய சுற்றளவு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா, அதுக்கு மேலே அதோடைய ப்ளவுஸோடைய சுற்றளவு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே இருக்கிற ஒரு பக்க துணி மட்டும் இதை மாதிரி எடுத்து விட்டு நம்ம ஆம்கோலாண்ட லைட்டாக இழுக்கணும். ரொம்ப அதிகமாக இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்து நல்லா அழகாக இது மாதிரி பண்ணி ஒரு மார்க் அங்கே ஒரு மார்க் போட்டுடுங்க. இப்போ வந்து நெக்காண்டே அதே போல் தான் நம்ம எப்போவுமே துணியை வந்து லைட்டாக தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்து பண்ணிடாதீங்க. லைட்டாக இழுத்து அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எக்ஸ்ட்ராவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இழுத்து ஆம்கோலை எல்லாமே நேர்படுத்தி அழகாக இப்படி இழுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணக்கூடாது. லைட்டாக இழுத்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். இதை மாதிரி வைக்கும்போது நமக்கு ஷோல்டர் வந்து இறங்காது, லூஸ் கொடுக்காது. அதே சமயம் ஷோல்டர் வந்து அழகாக அந்த இடத்துல வந்து உக்காந்திக்கும். நமக்கு ஷோல்டர் வந்து முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி இறங்காது. அழகாக ஷோல்டர் அங்கே அழகாக பதிஞ்சிடும். இதை மாதிரி 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொடு கிழிச்சிக்கலாம்.
இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு கோடு, அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் போல் நம்ம விட்டுக்கலாம். மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற ஒரு மெத்தடு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தையலுக்கு ஒரு இன்ச் போல் தையலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வளைவு கொடுக்க போகிறோம். ஆம்கோல் வளைவுக்கு 1.5 இன்ச்சு போல் நம்ம எடுத்து மார்க் பண்ணி வளைவு கொடுத்துக்கலாம். கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி அந்த சென்டரில் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கு ஒரு வளைவு கொடுத்துருங்க. நம்ம அந்த வளைவுலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக கொடுக்கணும். அதே போல் நெக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற, அதாவது ரொம்ப அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 இன்ச் போல் நெக்குக்கு வச்சு அதே மாதிரியே வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக அந்த வளைவு வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகணும். அவ்வளோ அழகாக ஒரு வளைவு கொடுத்துட்டு அதே போல் நெக்குக்கும் வளைவு கொடுத்துருங்க. இந்த வளைவாண்டதான் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். போக போக அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். அதே மாதிரி நெக்குக்கும் வளைவு கொடுத்து இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம கட் பண்ணும்போது இந்த பேக் சைட் நெக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவாண்டை நம்ம எக்காரத்தை கொண்டு கையை எடுக்கவே கூடாது. அழகாக நம்ம வந்து கையை வளைச்சி கொண்டு போய் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதை மாதிரி இன்னும்போது நமக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நெக் டிசைன் அழகாக வந்து நமக்கு கட்டாகி வந்துடும். ஒரு பிசுறு கூட நமக்கு தங்காது. அந்த அளவுக்கு அழகாக நமக்கு வந்துடும். அதே போல் தான் ஆம்கோல்லையும் நம்ம அந்த வளைவு வர இடத்துல நம்ம எக்காரணத்தை கொண்டு கையை எடுக்கவே கூடாது. அந்த வளைவுலேயே தான் நம்ம கை வந்து போயிடணும். அழகாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பிசுறு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிசுறு நமக்கு லாஸ்ட்டாக வந்து பட்டி வைக்க தேவைப்படும். அதாவது கொக்கி பட்டி, அந்த மாதிரி காஜா பட்டி அதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த துணி அப்படியே எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ என்னென்னா துணி அப்படியே இப்படி ஆப்போசிட்டாக போட்டு ஓப்பன் டைப் வந்து நம்ம பக்கமும், க்ளோசிங் டைப் வந்து ஆப்போசிட் பக்கமும் வர மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து கட் பண்ணணும். பேக் பார்ட் வச்சுட்டு அதே மாதிரி அழகாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டுமே அழகாக வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு போல் நான் அன்றைக்கி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு 5.5 இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வெட்டினதை அப்படியே மார்க் பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஆம்கோலாண்டி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெட்டனத்தை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எடுத்து வச்சு பாருங்கள். எப்போவுமே வந்து பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ஒரு 1 இன்ச் அதிகமாகவே நம்ம துணியை விட்டு கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த 3 டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நமக்கு துணி தேவைப்படும். அதனால் எப்போவுமே பேக்கோட ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ஒரு 1 இன்ச்சாச்சும் நம்ம அதிகமாக விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து கீழையும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து அளவு எடுக்கும்போது கொக்கி சைடு தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொக்கி சைடு கையிலேருந்து நமக்கு வந்து அந்த 3 டாட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொக்கி சைடு தான் அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதே சேமாக இருக்கணும். அந்த 5.5 இன்ச்சுக்கு நான் எடுத்தேன் இல்லைங்களா, அந்த 5.5 இன்ச்சுக்கு அப்படியே இருக்கும். இப்போ கொக்கி பட்டி எடுத்துகிட்டு அந்த கொக்கி பட்டியில் 3வது கொக்கி வருது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவாக இருக்கும். நான் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவாக இருக்கும். இதை மாதிரி ரொம்ப இழுத்து நம்ம வைக்கக்கூடாது. கொத்தனாவை போல் தான் எடுத்து வச்சு மார்க் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் அந்த கொக்கியில் 3வது கொக்கி சைடில் தான் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த அந்த பட்டியும்
நம்மளுடைய ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய அந்த எண்டிங் இதுவும் வச்சு ஒரு டாட் அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. பட்டிக்கு நம்ம வந்து இப்போ மார்க் குறிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து சரியான எடுக்க முடியல, சாரி. என் பையன் வந்து கேமராவை வந்து திருப்பி வச்சுட்டுக்கிறான். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ண அந்த பட்டியும் அந்த 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுத்தையும் இப்போ ஒப்பாக பிடிச்சி இப்படி நம்ம ஒரு வளைவாக சைடாக இப்படி வந்து வைக்கணும். வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணல சென்ட்ரு மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு இன்ச்சாக ஒரு 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம 3 டாட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சாக எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சாக ஒரு 3 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு போல் ஹைட் எடுத்துக்கிறேன் நான். 3 டாட்டுக்கு 2 இன்ச்சு போல் ஹைட்டு. அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்தாற் போல் அங்கே டாட்டோடைய ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே மாறும். நான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து கொஞ்சம் குள்ளன்றதுனால 2 இன்ச்சு போல் தான் அந்த 3 டாட்டுக்கு ஹைட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெளிவாக காட்டுறேன். பட்டியோடைய ஹைட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் சரி பேக் பார்ட்லேயும் சரி நம்ம கட் பண்ணும்போது அந்த மார்க்குக்கு வெளியே தான் நம்ம கட் பண்ணணும். அந்த மார்க்குக்கு உள் சைடை நம்ம கட் பண்ணவே கூடாது. மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெளி சைடை தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். 3த்துக்குமே அது மாதிரி ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து குத்து மதிப்பாக பிடிச்சி எடுத்துருவோம். இதை மாதிரி ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் அதே போல் வளைவாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. கை அந்த வளைவில் எக்கார்ந்து கொண்டு கை எடுத்துடாதீங்க. அழகாக வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்னும் ஒரு 6 பட்டி தேவைப்படும். ப்ளவுஸ் பட்டி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இப்போ ப்ளவுஸு வந்து அதோடைய பட்டி வெட்டிக்கிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக அதுக்கு தேவையான பட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது தாங்க கட்டிங் வீடியோ, ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ண கற்றுக்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு இன்னும் தெளிவாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த இதுக்கு தடங்களுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய கண்டினியூ வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா, பை பாய்.